கிராஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. இந்த செபி ரூல் நவம்பர் 20ஆம் தேதி அதுதான் ஒரு பெரிய ஒரு டென்ஷன் கொடுத்துட்ருக்கு. அது கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ஐ டோன்ட் திங்க் இந்தியன் மார்க்கெட்ஸ் ஆர் கோயிங் டு கிராஷ். நான் பல வாட்டி சொன்ன 23,826 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ சப்போர்ட் ஏரியா இருக்குது நிஃப்டிக்கு. இதை ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் கிறிஸ்மஸ்க்குள்ளே திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே விழுந்தோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஃப்ஐஐஸு இந்தியாவை இக்னோர்லாம் பண்ணலாம் முடியாது. இந்த 85,000 கோடி எக்ஸிட்ன்றது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் 50,000 கோடி வந்து விழுது. இன்றைக்கி கூட 51,000 கால் ஸ்க்ரீன் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே செகண்டு தான் பிளிப் 65 பாயிண்ட் மேலே போயிடுச்சு. இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எஸ்ஐபி மாதிரி போடுறவங்க வந்து அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்காங்க. அப்போ அவங்க வந்து நிச்சயமாக பயப்படுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது தான். ரொம்ப டஃப் சார். மக்கள் ரொம்ப கிளியராக இருக்காங்க. எப்படியெல்லாம் நிஃப்டி கடந்து வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படியெல்லாம் வந்து எந்தெந்த சுச்சுவேஷன்ஸில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணி இந்த டபுள் டிஜிட் அப்படின்ற ஒரு மார்க் வந்து எப்படி அது டச் பண்ணுச்சு? பேங்கிங் செக்டருக்கு ரிஃபார்ம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் வந்து ஜிஎஸ்டி கொண்டு வர போகிறேன்னு சொன்னாங்க. இது மாதிரி நிறைய குட் நியூஸ். இது மாதிரி குட் நியூஸ் கேட்ட உடனே மார்க்கெட் கேட்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் கிராஷ் அப்படின்னா எதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது. இப்போ பேர் மார்க்கெட் புல் மார்க்கெட்டுன்னு டிவைட் பண்ணுறாங்க. இதில் எது பேர் மார்க்கெட், எது புல் மார்க்கெட்? 200 SMA மூவிங் அவரேஜ் இது கீழே நிஃப்டி ட்ரேட் ஆச்சு. 50 SMA 200 SMA கீழே போச்சு அப்படின்னாக்கா புல் பேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக டிஃபைன் பண்ணுவாங்க. வணக்கம் சார். வணக்கம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆயிருமோ அப்படின்ற பயம் வந்து நிறைய பேத்துக்கு இருக்குது. ஏன்னா இப்போ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து வெளியே போகிறத பார்த்துட்டு என்ன இவ்வளோ பேர் வெளியே போகிறாங்க, அப்போ வந்து மார்க்கெட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இப்போ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரையில் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க சார்? ஆஸ் ஹோல் பார்த்தா 16.47% கிட்டத்தட்ட எஃப்ஐஐஸோட ஹோல்டிங் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் பெருசாக ஒன்றும் வெளில போன மாதிரி தெரியல. செக்டர் ரொட்டேஷன் இப்போ கனடா பென்ஷன் ஃபண்டு, கட்டார் சவரன் ஃபண்டு, நார்வே சவரன் ஃபண்டு, இது மாதிரி தே ஹாவ் அ டிசிஷன். நான் வந்து ஃபாசில் ஃபியூவலில் இனிமேல் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்வே தேர் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் இன்வெஸ்டர்ஸ். அவங்க வித்ட்ரா பண்ணிகிட்ருக்காங்க. ஓஎன்ஜிசி, ரிலையன்ஸு, இது மாதிரி ஃபாசில் ஃபியூல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, கார்பன் ஃபுட் பிரிண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, இது மாதிரி கம்பெனியை வித்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க. கனடா பென்ஷன் ஃபண்டு கொஞ்சம் தேர்ஸ் அ ரிஃப்ட் பிட்வீன் இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் கனடா. அவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு போஸ்டரிங் மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. இதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்க ஒழிய பெருசாக எஃப்ஐஎஸ் வித்ட்ரா பண்ண மாதிரி தெரில. ஹிஸ்டாரிக்கலாக எப்பப்போலாம் எஃப்ஐஎஸ் பெருசாக வித்ட்ரா பண்ணிருக்காங்களோ அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து மார்க்கெட் நல்ல மேலே போயிருக்கு. ஏன்னா இந்த பைசா வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த பைசா திருப்பி ரீடிப்ளாய் பண்ணணும் இல்லையா? இங்கேருந்து எடுத்துன்னு போனானாக்கா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கட்டணும். இது மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. டாலர் வேறு அப்ரிஷியேட் ஆகிடுச்சு. 70 ரூபாய்க்கு அவங்க வாங்கியிருப்பாங்க. மார்க்கெட் ஒரு 25-30% மேலே போயிருந்தா கூட டாலர் 84% வந்து 84 ரூபா வந்துச்சுல்ல. ஸோ டாலரோட அப்ரிசியேஷன் வில் ஆஃப்செட் கெயின்ஸ் மேட் இன் தி ஈக்விட்டி. ஓகே, ஸோ அவங்க இந்த டேக்ஸுக்கு அப்புறம் அந்த டாலர் அப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக பைசா எடுத்துன்னு போக மாட்டாங்க. அதனால் திருப்பி இதே பைசாவை ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. செக்டர் ரொட்டேஷன் சொல்லிட்டு வேறு ஏதாவது ஒரு செக்டரை தேடுவாங்க, வேறு ஏதாவது ஸ்டாக்கை தேடுவாங்க. ஸோ டெஃபினட்டாக திஸ் இஸ் மணி வில் கெட் ரீடிப்ளாய்ட் இன் மார்க்கெட்டு. கிராஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. இந்த செபி ரூல் நவம்பர் 20ஆம் தேதி அதுதான் ஒரு பெரிய ஒரு டென்ஷன் கொடுத்துட்ருக்கு. அது கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ஐ டோன்ட் திங்க் இந்தியன் மார்க்கெட்ஸ் ஆர் கோயிங் டு கிராஷ். சார், இப்போ அக்டோபர்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் வெளியே போயிருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி மதிப்புள்ள இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெளியே போயிருக்கு, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மந்த் ஆன் மந்த் பார்த்தோம் அப்படின்னாலும் கூட வந்து ஓரளவு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து வெளியே போகிறத பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 18% இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து இப்போ 2% வந்து வெளியே போகிறாங்க அப்படின்றது வந்து மீதி இருக்கக்கூடிய 16% ஆஃப் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுக்கும் ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும்ல, நம்மளும் வெளியே போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் தானே. இந்த 20 லட்சம் கோடி அப்படின்றது கொஞ்சம் எக்ஸாஜரேட் நம்பர் மாதிரி தெரியுது. மேபி ஒரு 85,000 95,000 கோடியாக இருக்கலாம். 85,000 கோடி அக்டோபரில், நவம்பரில் மேபி அனதர் ஒரு 10,000 கோடி வித்ட்ரா பண்ணிருக்கலாம். இதை கூட வந்து என்ன பண்ணணும்னா அவங்க ப்ரொடெக்டடாக ஃபியூச்சர்ஸை ஹெட்ஜ் பண்ணி, ஆப்ஷன்ஸை ஹெட்ஜ் பண்ணி தான் அவங்க பயந்து தான் எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வித்ட்ரா பண்ணதை வேறு ஏதாவது ஒரு ஸ்டாக்கில் ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க வெரி சூன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பல வாட்டி சொன்ன 23,826 அப்படின்னு சொல்லி ஒரு கீ சப்போர்ட் ஏரியா இருக்குது நிஃப்டிக்கு. இதை ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் கிறிஸ்மஸ்க்குள்ளே
திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே விழுந்ததோ, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல லீஸ்ட் ரிஸ்க் டு பெஸ்ட் ரிவார்ட் 200 பாயிண்ட் ரிஸ்க்கு 1500 பாயிண்ட் ரிவார்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஃப்ஐஐஸ் இந்தியாவை இக்னோர்லாம் பண்ணலாம் முடியாது. இந்த 85,000 கோடி எக்ஸிட்ன்றது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் 50,000 கோடி வந்து விழுது ஈஸியாக. ஓகே, ஒரு நான் சொன்ன மாதிரி 2.5 லட்சம் கோடி டிவிடெண்ட் எல்லா கைக்கும் போயிருக்கு. ஒரு 2.25 லட்சம் கோடி இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் எல்லா கைக்கும் போயிருக்கு. இதெல்லாம் என்ன சொல் டிஸ்போசபிள் மணி. இவ்வளோ பைசாவும் மார்க்கெட் கீழே விழுந்ததுன்னா அப்படியே வந்து விழும். மார்க்கெட் எவ்வளோ சீக்கிரம் விழுதோ எப்படி மார்க்கெட்டுக்கே வந்துருன்றீங்களா? மார்க்கெட் டெஃபினட்டாக வந்துடும். எஃப்ஐஐ மணியும் வந்துடும். இப்போ இந்த இன்கம் டேக்ஸ் ரீஃபண்டும் வந்துடும். டிவிடெண்ட் பே அவுட்டும் வந்துடும். மார்க்கெட் வில் பி ஸ்டேபிள். இந்த இடத்துலேருந்து இட் வில் கன்சாலிடேட் வித் அப்வர்ட் பயாஸ் ஆர் மூவ் வெரி ஃபாஸ்ட் அப்படின்றது என்னோட கணிப்பு. சார், இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு 20+ இயர்ஸாக வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ மெயினாக வந்து இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பற்றியான டாக் அப்படின்றது கடந்த காலங்கள்லேயே இருந்திருக்கா, இல்லை இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 1 இயரில் தான் இதை பற்றி அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோம்? இந்த எஃப்ஐஐ மணியை நாங்கள் ஹாட் மணின்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் பேசும்போது ஹாட் மணி எப்போ வரும் எப்போ போகும் அப்படின்னு தெரியாது. ஒரு கொரில்லா வார்ஃபேர் மாதிரி, ஹிட் அண்ட் ரன் மாதிரி வருவாங்க, அடிப்பாங்க, மேலே போயிடுவாங்க. ஓகே, அந்த இடத்த விட்டு வெளில போயிடுவாங்க. திருப்பி அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. ஓகே, இந்த சதுரங்க வேட்டை படம் மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அதை முடிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா திருப்பி அந்த அந்த ப்ராஜெக்ட் போக மாட்டாங்க. அடுத்த ப்ராஜெக்ட் போயிடுவாங்க. அடுத்த செக்டார், அடுத்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு மாறி போயிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த எஃப்ஐ மணி இஸ் ஹாட் மணி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே அதுக்கு பயந்து தான் நிறைய கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்தது. இப்போ உங்களுக்கும் எனக்கும் 1.5 லட்சம் இருந்தால் தான் நிஃப்டி ஒரு லாட் வாங்க முடியும். ஆனால் இந்த எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா, பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ்ன்ட்டு ஒரு பேங்க் கேரண்டி மாதிரி 1.5% கொடுத்துட்டு 1.5 லட்சத்தில் 1.5% 3000 ரூபா இருந்ததுனாக்கா அவங்க வந்து தே கேன் பை ஒன் நிஃப்டி லாட் வாங்கிடலாம். ஸோ நீங்கள் பைசா கம்மியாக இருக்கிற ஆட்களை நாம் 1.5 லட்சம் கொடுக்கணும். அவங்க ஒரு பார்ட்டிசிபேட் நோட்ஸ்னு ஒன்று கொடுத்துட்டு 3000 ரூபா கொடுத்து நிஃப்டி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஓகே, ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, அவங்க $1 எடுத்துன்னு வந்தால் இது $1 இல்லைப்பா 84 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறோம். ஓகே, இந்தியன் கரன்சி கோல்டு பேக்டு கரன்சி 18 லட்சம் கோடி பிரிண்ட் பண்ணோம். சீரியல் நம்பரோட எழுதி வச்சுட்ருக்கோம். அந்த 18 லட்சம் கோடியில் 2000 ரூபாய் விட்ரா பண்ணிட்டாங்க. 4 லட்சம் கோடி செஸ்ஸத்தை விட்டு போயிடுச்சு. நம்மக்கிட்ட 14 லட்சம் கோடி மட்டும்தான் இருக்குது. சீரியல் நம்பரோட நம்மகிட்ட கணக்கு இருக்குது. அமெரிக்காவில் என்ன நோட்டு அடித்தானே தெரியாது, யார் அடிக்கிறானே தெரியாது. கோல்டு பேக்டு கிடையாது, குப்பை கரன்சி. அந்த கரன்சியை நாம் 84 ரூபான்னு வாங்கிட்டு அதில் 1.5% பார்ட்டிசிபேட் நோட்டு கொடுத்துட்டு 1000 ரூபாய்க்கு அவன் வாங்க விட்டுட்ருக்கோம். அவன் நம்மளை அடிச்சிட்ருக்கான். ஓகே, இந்த ஒரு இனிஷியேட்டிவால் தான் அவன் வளர்ந்துட்டே இருக்கான். இதை கரெக்ட் பண்ணுறதுக்காக செபியில் நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்துட்டு டபுள் டாக்ஸேஷன் ட்ரீட்டியை ரிமூவ் பண்ணணும், பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸை ரிமூவ் பண்ணணும். நம்மளோட அந்த இதை வந்து 15 லட்சம் இருந்தால் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது மாதிரி பல ரூல்ஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க. எஃப்ஐஎஸ் அட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பீன் அ பேன் ஃபார் இந்தியன் எக்கானமி, எஸ்பெஷலி ஃபார் ட்ரேடிங் கம்யூனிட்டி. எஃப்டிஐ எஸ், எஃப்டிஐ வித் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் எஸ். எஃப்ஐஐ நமக்கு பெருசாக தேவையில்லை அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. சார், நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, பட் ஆனால் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுடைய பங்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 20% இல்லை ஒரு 18% அவங்களுடைய ஹோல்டிங்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு ப்ராமினன்ஸ், இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது இருக்க போது நிறைய பெரிய கம்பெனிஸ்லாம் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். இப்போ செபியை பொறுத்தவரையில் அந்த மாதிரி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அப்படின்றதுனால கட் பண்ணுறாங்களா, நிறைய புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வர்றாங்களா, இல்லை வந்து இந்த சிஸ்டத்தை இன்னும் பெட்டராக ஆக்கணும் அப்படின்றது ஒரு மோட்டிவ் நோக்கமாக இருக்கா? சரி, எஃப்ஐஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்தால் நமக்கு பிரச்சனை கிடையாது சார். ட்ரேடர்ஸாக வந்து சிஸ்டத்தை மேனிபுலேட் பண்ணி இன்றைக்கி கூட 51,000 கால் ஸ்க்ரீன் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே செகண்டு தான் பிளிப் 65 பாயிண்ட் மேலே போயிடுச்சு. அட் தி மணி ஆப்ஷன் 65 பாயிண்ட் மேலே போச்சுனாக்கா ஃபியூச்சர்ஸும் ஸ்பாட்டும் 130 பாயிண்ட் மேலே போயிடும். ஸோ அவங்க நம்ம சிஸ்டத்தையே மேனிபுலேட் பண்ணுறாங்க. நிறைய கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்கோம். தே ஹேவ் பெட்டர் டூல்ஸு. இதை வச்சு சிஸ்டத்தையே மேனிபுலேட் பண்ணுறாங்க. ஓகே, வி வாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங்க்கு ஸ்பெக்குலேஷனுக்கு அவங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு செபி கருதுதோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரையில் இந்த கேள்வி வருது. இப்போ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் வெளியே போகும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து தொடர்ச்சியாக இன்வெஸ்ட் பண்ணுறோம், வெவ்வேறு ஃபார்ம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ டைரக்ட் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பெரிய லெவலில் வந்து இப்போ இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது ஒரு பெரிய ஒரு தொகை அப்படின்றது டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து போகுது.
இப்ப ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் வெளிய போறத பார்த்துட்டு, மார்க்கெட் ஷேக் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இனிமேல் நம்ம வந்து ரொம்ப கௌஷியஸா இருக்கணும். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ட வந்து வேற ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ல போடலாம். மார்க்கெட்ல போட்டோம் அப்டின்னா, அது வந்து ஒரு நிச்சயமான ஒரு ப்ராஃபிட் அப்டின்றது நமக்கு தராம போயிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்டின்னு நெனச்சு, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ட வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இல்ல குறைச்சுட்டாங்க அப்டின்னா, அது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஆகாதா? ஒரு மார்க்கெட் கிராஷ்க்கான ஒரு சூழ்நிலைய அது ஏற்படுத்தாதா? சரி, எஸ்ஐபி மோட்ல தான் போறாங்க. இப்போ ஓரளவுக்கு மக்கள் புரிஞ்சுட்டாங்க. எஸ்ஐபி மோட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா நமக்கு நஷ்டம் வராது அப்டின்ட்டு பல பேர் உணர்ந்துட்டாங்க. அதனால தான் எஸ்ஐபி மோட்ல 50,000 கோடி, 20,000 கோடி, 30,000 கோடின்னு வந்திருக்கு. இப்போ அக்டோபர் மாசத்துல ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் இன்ஃப்ளோஸ் அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இந்த பைசா எல்லாத்தையும் மியூச்சுவல் ஃபண்ட் டிப்ளாய் பண்ணுவாங்கல்ல. ரீட்டெயில் இன்வெஸ்டர் டிப்ளாய் பண்றதில்ல. டிப்ளாய் பண்றது மியூச்சுவல் ஃபண்ட், டொமஸ்டிக் இன்ஸ்டிட்யூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க. இவங்களுக்கு நெறைய டேட்டா இருக்கும். குவாலிட்டியான ஸ்டாக் தான் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஜங்க்க போய் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ வென் இட் இஸ் ரூட்டட் த்ரூ அ ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூஷன் அது வந்து மார்க்கெட்ட ஸ்டெபிலைஸ் வைக்கும் அப்படின்றது எண்ணம். டெஃபினட்டா கேஷ்லாம் பார்த்து மக்கள் பயப்படுற மாரி எனக்கு தெரியல. ஏன்னா இது ஜூன் 4த் ரிசல்ட் வந்தது இல்லையா? அந்த டே அன்னைக்கு 21,300 வந்தது. அன்னைக்கு தான் ஹையஸ்ட் ஃப்ளோ. மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 1000 பாயிண்ட் கீழ விழுந்ததுனாக்கா 50,000 கோடி இன்வெஸ்ட் வந்துட்டே இப்ப இருக்கும். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லயே வந்து நெறைய வகைகள் இருக்கு. இப்போ வந்து ட்ரெடிஷ்னலா ஸ்டாக் மார்க்கெட்ல மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாவோ, இல்ல டைரக்ட் ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நெறைய இந்தியன்ஸ் இங்க இருக்கிறாங்க. அவங்கள வந்து நம்ம ஒரு பகுதியா சொல்லலாம். இன்னொரு பக்கம் வந்து இப்ப இந்த மாரி வீடியோஸ் பார்த்துட்டு, நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் லாஸ்ட் 1 இயர்லோ, 2 இயர்லயோ வந்தவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஐ திங்க் அவங்க தான் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு பெரிய பெனட்ரேஷன். எப்படி இந்த பாலிடிக்ஸ்ல வந்து நியூ வோட்டர்ஸ் தான் டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு இந்த பெனட்ரேஷன்ன்றது அதிகமா இருக்கு. இப்ப வீடியோஸ் இது மாரி ரீசென்ட்டா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் இன்வெஸ்ட் பண்றவங்க, எஸ்ஐபி மாரி போடுறவங்க வந்து அதிகமா இருக்கிறாங்க. அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டரா இருக்காங்க. அப்ப அவங்க வந்து நிச்சயமா பயப்படுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு தானே? ரொம்ப டஃப் சார். மக்கள் ரொம்ப கிளியரா இருக்காங்க. ரீட்டெயில் இன்வெஸ்டர் ரொம்ப கிளியரா இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் வரும்போதே யார் மியூச்சுவல் ஃபண்ட் செல் பண்ணாலும் இட்ஸ் அ லாங் டெர்ம் கேம். நீங்க மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் செல் பண்ணும்போதே சொல்லிடுறாங்க. ஓகே. ஸோ இவங்க 15 வருஷத்துக்கு ரெடியா தான் வராங்க. இறங்கிச்சுன்னா இத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நினைக்கிறாங்க. இன்வெஸ்ட் பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. நான் என் கூட பேசுற எல்லாருமே, "சார் எப்ப சார் எவ்வளோ சார் கீழ விழும்? கீழ விழுந்தா எப்ப சார் ஆட் பண்ணலாம்?" இந்த யூடியூப் பார்த்த பிறகு எனக்கு நெறைய பேர் ஃபோன் பண்றாங்க. இவங்க எல்லாருமே கேட்கிற கேள்வி, "சார் நான் கேஷ் வச்சுட்டு இருக்கேன். எவ்வளோ சார் கீழ விழும்? எப்ப சார் நான் ஆட் பண்ணலாம்?" அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ நான் இருக்கிற ஹோல்டிங்க விக்கிறேன்னு சொல்லிட்டு எவனுமே சொல்லல. எவ்வளோ கீழ விழும்? எப்ப நான் ஆவரேஜ் பண்ணலாம்? அப்படி தான் கேட்குறாங்க. ஸோ அதனால வந்து மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ரீட்டெயிலர்ஸ் ஆர் வில்லிங் டூ இன்வெஸ்ட் அட் எனி ஃபால். சார் இப்ப மார்க்கெட்ட வந்து ரொம்ப க்ளோஸரா நீங்க வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல வந்து நிஃப்டி 24,122 புள்ளிகள் இருக்கு. இப்போ ஒரு சின்ன கியூரியாசிட்டிக்காக இந்த கேள்வி. இப்போ லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ்ல எப்படியெல்லாம் நிஃப்டி கடந்து வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படியெல்லாம் வந்து எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்ல மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணி, இந்த டபுள் டிஜிட் அப்படின்ற ஒரு மார்க் வந்து எப்படி அது டச் பண்ணுச்சு? 2014 அப்புறம் அப்படி வச்சுக்கோங்க. பிசி, ஏடி பிஃபோர் பிஜேபி, ஆஃப்டர் பிஜேபி அப்படின்னு அப்படி பிரிச்சுப்போம். 2014ல 6,100, 6,200 தான் ஆல் டைம் ஹையா இருந்தது. பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு 2 வருஷத்துக்குள்ள 2016க்குள்ள 9,191 9191 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரை போய் தொட்டது. அதுக்கப்புறம் ஒரு நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கெட்ட நியூஸுக்கு கீழே விழாது. நல்ல நியூஸுக்கு தான் கீழே விழும். 7,500லேருந்து ரகுராம் ராஜன் சொல்லிட்டு ஒரு கவர்னர் இருந்தார். மார்க்கெட் ஓவர் ஹீட்டடு, கீழே விழுந்துரும், ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வாரம் இது மாதிரி சொல்லிட்டே இருப்பார். அவர் எப்பப்பெல்லாம் சொல்றாரு 100 பாயிண்ட் மேலே போகும். ஓகே. 9,191 போன உடனே நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. பேங்கிங் செக்டாருக்கு ரிஃபார்ம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் வந்து ஜிஎஸ்டி கொண்டு வர போறேன்னு சொன்னாங்க. இது மாதிரி நிறைய குட் நியூஸ். இது மாதிரி குட் நியூஸ் கேட்ட உடனே மார்க்கெட் கீழ விழ ஆரம்பிச்சிச்சு. 9,191 6,833 6,825 ஸ்பாட் அப்படின்னு சொல்லி நம்பர் வந்தது. அதுக்கப்புறம் பொறுமையா மேலே போயிட்டு 12,431 அப்படின்ற நம்பரை 2020 ஜனவரி மாதம் தொட்டது. 2019, 2020 ஜனவரி மாதம் ஜஸ்ட் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா தொட்டது. ஸோ அப்பதான் வந்து 4 டிஜிட்லேருந்து 5 டிஜிட் போச்சு. இந்த 12,430 இந்த கோவிட் கிராஷ். கோவிட் கிராஷ்ல 12,431லேருந்து 7,511க்கு வித்தின் நோ டைம் கீழே வந்து ஒரு மாசத்துல கீழே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். நிறைய லோவர் சர்க்யூட்லாம் அடிச்சுட்டு. இந்த 7,511ல மூச்சு பிடிக்காம அங்கேருந்து வந்து 26,300 வரைக்கும் வந்துருச்சு.
7,511லேருந்து 26,300ன்றது 3.5 மடங்கு 350% மேலே வந்து இப்போ நின்றுருக்கு. இவ்வளோ ஓடி வந்து கொஞ்சம் மூச்சு வாங்குது. 24,122ல் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு இருக்கான். 23,826 அப்படின்றது ஒரு லக்ஷ்மண் ரேகா. இந்த நம்பரை ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் அப்வர்ட் பயாஸில் கன்சால்டேட் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ ரீசெண்டாக நிஃப்டி வந்து 26,000 டச் பண்ணிட்டு வந்துச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 24,122 புள்ளிகள் தான் இருக்குது. ஸோ இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டாக பார்க்குறாங்க. இப்போ இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நாட்களில் எஃப்ஐஎஸ் எல்லாம் வெளியே போகிறதுனால அது கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மாதிரியான ஒரு எண்ணம் வருது. மார்க்கெட் கிராஷ் அப்படின்றது வந்து நீண்ட தொலைவில் இல்லை, வேகமாக அது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து 21,000 புள்ளிகளுக்கு கீழே வந்துச்சுனாலே அது ஒரு பெரிய மார்க்கெட் கரெக்ஷன் அப்படின்னு சில பேர் வந்து கருத்து சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் கிராஷ் அப்படின்னா எதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது. இப்போ பேர் மார்க்கெட் புல் மார்க்கெட்டுன்னு டிவைட் பண்ணுறாங்க. இதில் எது பேர் மார்க்கெட், எது புல் மார்க்கெட்? 200 SMA மூவிங் அவரேஜ் இது கீழே நிஃப்டி ட்ரேட் ஆச்சு. 50 SMA 200 SMA கீழே போச்சு அப்படின்னாக்கா புல் பேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக டெஃபைன் பண்ணுவாங்க. ரெண்டாவது, ஒரு கண்ட்ரி ரெசெஷன் போகிறது அப்படின்னாக்கா 20% கீழே கரெக்ட் ஆகி 26,300 அப்படின்னாக்கா 2,600 பாயிண்ட்ன்றது 10%, 5,200 பாயிண்ட்ன்றது 20%. ஸோ 26,300லேருந்து 21,000 கீழே சஸ்டைண்டாக மந்த்லி பேசிஸ் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாக்கா இந்தியாவே ரிசெஷனில் இருக்குது, அதனால் கரெக்ட் ஆகும் அப்படின்னு, இன்னும் கொஞ்சம் கிராஷ் ஆகும், பேர் மார்க்கெட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இந்தியா ரிசெஷன் போகிறதுக்கு மறு தெரில. வேர்ல்ட்லேயே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமியாக இந்தியா தான் இருக்குது. எல்லா ரேட்டிங் ஏஜென்சியும் இந்தியா 7%, 7.5%, 7.5%, 6.25% அப்படின்னு பேசுகிறாங்களோ ஒழிய யாருமே வந்து இந்தியா ரிசெஷன் போகுதுன்னு சொல்லிட்டு பேசலை. ஸோ இந்த ஒரு காரணத்தால் 20% கீழே 21,000 கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அந்த ஆர்கியூமெண்ட்டை என்னால் வாங்க முடியல. பாட்டம் சீன் பார்த்துட்டோம், பாட்டம் டன்னா அப்படின்றது இந்த மந்த்லி க்ளோஸில் தெரிஞ்சு போயிடும். ஸோ மேபி வெரி நியர்பை நம்ம பவுன்ஸ் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். வணக்கம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க, மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க, எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.